அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். புகழ்பெற்ற கோவில்பட்டி கடலை மிட்டாய் விலை 25% உயர்த்தப்படுவதாக உற்பத்தியாளர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மகேஸ்வரன். மகேஸ்வரன், என்ன காரணத்திற்காக தற்போது விலை உயர்வு? பாலவேல், தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி கடலை மிட்டாய் என்றால் தனி மவுசு உண்டு. இந்த புவிசார் குறியீடு பெற்ற இந்த கோவில்பட்டி கடலை மிட்டாய் தமிழகம் மட்டுமல்ல வெளிநாடுகளுக்கும் அதிக அளவில் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. கோவில்பட்டி பகுதியில் 120க்கும் மேற்பட்ட கடலை மிட்டாய் உற்பத்தியாளர்கள், இதில் சுமார் 3000க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணியாற்றி வருகின்றனர். இந்த சூழ்நிலையில் பாத்தீங்கன்னா இந்த கோவில் கடலை மிட்டாய் தயாரிக்க தேவைக்கூடிய முக்கியமான மூலப்பொருட்களான கடலை பருப்பு, வெல்லம், ஏலக்காய் இந்த விலையேற்ற கடந்த சில வாரங்களாக அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. குறிப்பா கடலை பருப்பு 9000 ரூபாய் இருந்த கடலை பருப்பு இப்ப 12000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதே மாதிரி 55 ரூபாய்க்கு இருந்த ஒரு கிலோ வெல்லம் இன்றைக்கு 70-80 ரூபாய் வரைக்கும் போயிருக்கு. அதே போன்று ஏலக்காய் விலையும் அதிகரித்துள்ளது. அது மட்டுமல்ல, அந்த பேக்கிங் கவர், இந்த கடலை மிட்டாய் தயாரிப்பு பேக்கிங் கவர்களுடைய அதோட விலையும் கணிசமாக உயர்ந்திருக்கு. இந்த தொடர்ச்சியாக இந்த மூலப்பொருட்களுடைய விலை ஒரு கடுமையாக உயர்ந்து வருவதனால் அந்த நெருக்கடியை சமாளிக்க முடியாத சூழ்நிலையில் உற்பத்தியாளர்கள் இருந்தனர். இந்த சூழ்நிலையில் இன்று கோவில்பட்டி கடலை மிட்டாய் உற்பத்தியாளர்கள் மற்றும் ஆலோசனை கூட நடந்தது. இந்த கூட்டத்தில் கடலை மிட்டாய்க்கான விலையை 25% உயர்த்துவது என்று முடிவெடுத்திருக்காங்க. அதாவது இன்றைக்கு ஒரு கிலோ கடலை மிட்டாய் 220 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது. இனி வரும் காலங்களில் 250 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட உள்ளது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 50 ரூபாய் இது கூட வாய்ப்பு இருக்கு. அப்படி கூட்டினால் தங்களால் இந்த மூலப்பொருட்களை மூலப்பொருள் விளைவை சமாளிக்க முடியும். இல்லை என்றால் தங்களுடைய உற்பத்தியை நிறுத்த வேண்டிய சூழ்நிலை வரும். எனவே அந்த மூலப்பொருள் விலை ஒரு கருத்தில் கொண்டு இந்த விலை உயர்வு ஏற்றம் செய்யப்படுவதாக அவங்க தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டுமல்ல, சத்துணவு திட்டத்தில் தங்களுடைய கோவில்பட்டி கடலை மிட்டாயை சேர்க்க வேண்டும் என்பது ஒரு கோரிக்கையாக இருக்கு. அதே மாதிரி வந்தே பாரத் ரயில்களையும் இந்த புவிசார் குறியீடு பெற்ற கடலை மிட்டாயை விற்பனை செய்ய அனுமதிக்க வேண்டும் என்று அவங்க அரசுக்கு கோரிக்கை வச்சிருக்காங்க. பாலவேல், விவரங்களுக்கு நன்றி மகேஸ்வரன்.